இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். கடந்த மாதமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2026 வருடத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு மாதம் முடிப்பதற்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார், நம்மோடு கூட இருந்தார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய பிரயாணங்களில் அவருடைய கரம் கூட இருந்தது. அவர் நம்மை தப்புவித்தார், சுகப்படுத்தினார். அவர் நம்மோடு கூட இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவைகளில் அவருடைய கரம் அசைவாடியதை நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய சமூகத்தில் நம்மை இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்திற்கும் பரலோகத்திலிருந்து பதில் வரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலைவேளையில் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. பிப்ரவரி மாதத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருடத்தில் 2026 வருடத்தில் 2வது மாதத்தில் அதிகாலமே நாம் வந்து அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து, கர்த்தாவே எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தாளந்து அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திறமை அல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த வருடத்தை எங்களோடு கூட தொடங்கினவர். அநேகர் இந்த நாட்களில் எங்களோடு கூட இல்லை, அநேகர் மரித்திருக்கிறார்கள். தகப்பனே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உம்முடைய வலது கரத்தின் ரட்சிப்பினால் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு, ஒரு சேதமும் எங்களை வந்து சேராதபடிக்கு தகப்பனே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தினால் ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். ஒரு விஷயம் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீரே பெரியவர், நீரே ராஜா, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆதாரம், நீர்தான் எங்களுக்கு புகலிடம், நீர்தான் எங்களுக்கு தஞ்சம், துருகும் கோட்டை. நாங்கள் நம்புகிறவர், எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் தகப்பனே. உம்முடைய அன்பின் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே காலமே வந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் எங்களை முன்குறித்து தெரிந்து கொண்ட தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. பரலோக பிரசன்னம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை மூடட்டும். பரிசுத்த தூய தெய்வ ஆவியானவருடைய தொடுதல் ஆண்டவரே எங்கள் மத்தியில் காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக ராஜா. ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்குறோம், ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்களோடு கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே உம்முடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒரு பெரிய வித்தியாசமுள்ள ஜனங்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்தபடி அல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்மால் தொடப்பட்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாக ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகட்டும். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வருவீராக. இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய செட்டைகளின் நிழல் எங்களை மறைத்துக் கொள்வீராக ராஜா. உம்முடைய ஆளுகை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் காணப்படட்டும். ஆண்டவரே எங்கள் மீட்பர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வாராக. எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே
எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. அப்படியே முழங்கால் படிடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யൂ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யൂ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று.
அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. பரலோகத்திற்கு நேராக நம் கைகளை உயர்த்தி வேதத்தின் முறையில் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். கைகளை விரித்து கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது தான் வேதத்தின் முறையான ஆராதனை. அவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தும் போது அவரை முற்றும் முடிய சார்ந்து கொள்ளுவதாக அர்த்தம். இந்த மாதத்தில் பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக உங்கள் வலது கையை உயர்த்தி அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நோவாவை நினைவு கூர்ந்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் அறியாத ஒருவர் நம்மோடு கூட அவர் வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவனின் அதிபதி. அவர்தான் நம்முடைய தஞ்சம், துருகம், கோட்டை, நாம் நம்பி இருக்கிறவர், நம்முடைய ஆனந்த பாக்கியம். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாமம் உயர்ந்த நாமம், சிறந்த நாமம், பரிசுத்த நாமம். பூமியில் உள்ள முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். அவரே நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர். அவர்தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர். குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த மாதத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தை நிறுத்தி இருக்கிறார், நம்முடைய சபையை நிறுத்தி இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பரலோகத்திலிருந்து எப்படி மன்னா வருஷிக்கப்பட்டதோ, எப்படி மன்னா பொழியப்பட்டதோ, அதே போல பரலோகத்தில் இருந்து இந்த மாதம் முழுவதும் நன்மையான ஈவுகள் பொழியப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த மாதத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் என் பிள்ளை ஒரு அற்புதம் நடக்கும், இந்த மாதத்தில் என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், இந்த மாதத்தில் என் பிள்ளைக்கு ஒரு புதுவழி திறக்கும். என் பிள்ளை கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பிள்ளை துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் நிச்சயமாய் நான் ஒரு புது வழியை திறந்து என் பிள்ளையை நான் ஆதரிப்பேன், என் பிள்ளையை நான் கைவிடாதிருப்பேன். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைக்கு நான் போதுமானவராய் இருப்பேன். அவளுடைய தேவையெல்லாம், அவனுடைய தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். போக்கையும் வரத்தையும் நான் பாதுகாப்பேன். அவனை என் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், என் கண்ணின் இமைக்குள்ள அவனை மறைத்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுத்து, வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன் உங்களை மறந்து போகிறதில்லை.
உங்களை கைவிடுகிறதில்ல, உங்களை அவர் ஆதரிப்பார். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். எட்டியும் பிச்சுனா எட்டிக்காயை போல கசப்பு என்று சொல்லுவார்கள். அந்த பிச்சு மாம்சத்தில், ஆட்டு மாம்சத்தினத்தில் இருக்கும். அது ஒரு பெரிய கசப்பான ஒரு பகுதி. அந்த கசப்பு என் வாழ்க்கையில இருக்கிறது. தவிப்பு என் வாழ்க்கையில இருக்கிறது. ஆனாலும் என் ஆத்துமா அந்த காரியத்தை நினைத்து நினைத்து முறிந்து போகிறது. அந்த கசப்பை நினைத்து, அந்த தவிப்பை நினைத்து என் ஆத்துமா முறிந்து போகிறது. என் தேவன் என் வாழ்க்கையில இந்த கசப்பை வைத்து விட்டார். என் தேவன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்து விட்டார் என்று சொல்லி நினைத்து நினைத்து என் ஆத்துமா முறிந்து போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் குமுறினார்கள். ஆண்டவர் சொன்னார், என் கிருபைக்கு காத்திருக்கிறது நல்லது. நீங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது என்னுடைய கிருபை, நான் உங்களுடைய பங்கு. ஆனால் நீங்கள் என்னிடத்தில் நம்பிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் அவர்கள் உள்ளத்தில் பேசினார். உங்க வாழ்க்கையில கசப்பு இருக்கிறது, உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. அதை நினைத்து நினைத்து உங்களுடைய உள்ளம் முறிந்து போகிறது, உங்கள் ஆத்துமா முறிந்து போகிறது, உங்கள் இருதயம் முறிந்து போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீ என்னிடத்துல நம்பிக்கையாயிரு. இவ்வளவு கசப்பு, இவ்வளவு தவிப்பு, இவ்வளவு காரியம் உன்னிடத்துல இருந்தாலும் நீ நிர்மூலமாகாதிருக்கிறது என்னுடைய கிருபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. நீ நிர்மூலமாகாதிருக்கிறது என்னுடைய கிருபை. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதியதாய் இருக்கிறது. என் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில பெரியதாய் இருக்கிறது. நான் தான் உன்னுடைய பங்கு. ஆகையால் நீ என்னிடத்தில் நம்பிக்கை கொண்டு இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த புதிய மாதம் ஆச்சரியங்களின் மாதம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, ஆச்சரியங்களை பார்க்கிற நாளாக, அதிசயங்களை பார்க்கிற நாளாக தேவன் நமக்கு மாற்றி தரப்போகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் நடத்த போகிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அற்புதங்களை எதிர்பாருங்கள், ஆச்சரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுடைய வழிநடத்துதலை எதிர்பாருங்கள். நீங்கள் அறியாதிருக்கிற பெரிய காரியங்களை அறிவிக்கிறதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர்
வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு தாகத்தோடு காத்திருங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளையும் விசேஷித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு கூட நெருக்கமாய் இருங்கள். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருங்கள். வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். வேதத்தை தியானியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். எட்டியும் கசப்பும் தவிப்பும் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமா அதனால் முறிந்து போகக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தொடர்ந்து தேட வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் ஆராதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே 1ஆம் தேதியில் ஆண்டவரே எந்த மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய உன்னத பெலனை பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரே உம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு ஆண்டவரே பரலோக தேவனை, சிங்காசனங்களில் வீற்றிருக்கிற தேவனை ஆராதித்து மகிமையோடு இருக்கிற தேவனை துதித்து பாடி ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்போடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாக, அதிசயத்தின் மாதமாக நாங்கள் விசுவாசித்தபடி அறிக்கையிட்டபடியே ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வழிநடத்துதலை பார்க்கிற மாதமாக, ஆண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற மாதமாக, ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதமாக, சுகமும் செழிப்பும் ஆரோக்கியமும் ஜீவனும் பெலனும் ஆண்டவரே கரைபுரண்டு ஓடுகிற ஒரு மாதமாக, ஆண்டவரே இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரப்போகிற தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர். உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சக்தி அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய சம்பத்தல்ல ஆண்டவரே, எங்களுக்குரிய எந்த ஒரு காரியமும் அல்ல. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் எங்களை வாழ வைக்கிறது, எங்களை தாங்குகிறது, எங்களை நடத்துகிறது. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, அந்த கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். ஆதரிப்பீராக, நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆண்டவரே நன்மையான காரியங்களை, நன்மையான ஈவுகளை உம்முடைய பரலோக பொக்கிஷத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் நடத்தும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையினுடைய சகல மேன்மையும் துதியும் கனமும் புகழ்ச்சியும் எங்கள் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.